வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக் உள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உபஜயஸ்தானம் என்னும் மாயை அப்படின்ற ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம். இது என்ன சார் உபஜயஸ்தானம் என்ற மாயை அப்படின்னா, பொதுவாகவே 3, 6, 10, 11 என்று சொல்வது உபஜயஸ்தானம் என்று சொல்றோம். அதுலேயுமே இந்த 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஓரளவுக்கு சில சமயத்தில் 6ஆம் இடம் துர்ஸ்தானம் அப்படின்ற அடிப்படையில் வந்துடும். 10ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் ஒரு நியூட்ரலாக வந்துடும், அது ஜீவனஸ்தானம்ன்ற அடிப்படையில். ஆனால் 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஒரு ஒரு அமைப்பிலேயே மிக சிறந்த இடங்கள். அந்த 3லும் 11லும் லக்ன அவயோகரான 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அல்லது 10ஆம் அதிபதி யார் உக்காந்தாலும் அல்லது மாரகாதிபதி யார் உக்காந்தாலும் நியூட்ரலாகவே பலன் செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது புஸ்தகங்கள் சொல்லுது, மூல நூல்கள் சொல்லுது. ஏன்னா ஒரு நியூட்ரல் இது இடம் அப்படின்றதுனால. அதுலேயும் இன்னும் குறிப்பாக ஒரு சில நல்ல சிறந்த ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் அது நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெடுக்காது அப்படின்றாங்க. அப்போ உண்மையிலேயே கெடுக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா பாவகமும் ஒரே அமைப்பு தான். உபஜயஸ்தானம் அப்படின்றது ஒரு நியூட்ரலா இருந்தால் அதில் உயிர்காரகத்துவ ரீதியில பாதிப்படையும் பொழுது நேரடியாக நமக்கு பெரிய பாதிப்புகள் வருவது கிடையாது. 3ஆம் வீடு, ஒரு உதாரணத்துக்கு 3ஆம் வீடு பாதிப்படைஞ்சிருக்கு. அப்ப ஏற்கனவே உங்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் ஏற்கனவே ஒரு பாதிப்பு, சண்டை சச்சரவுகள் இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாதிப்படைஞ்சு போச்சுன்னா அது நேரடியா உங்களை தாக்குதான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு தூரம் சொல்ல முடியாது. அவ்வளவு நேரடி பாதிப்பு உங்களுக்கு உங்களுக்கு இருப்பது கிடையாது. 3ஆம் இடம்ன்றது தேகஸ்தானம். அதே மாதிரி 11ஆம் வீடு அப்படின்னு வரும்போது 11ஆம் வீடு பாதிச்சு போச்சு சார், 11ஆம் வீடு ரொம்ப ஒர்ஸ்டாகி போச்சு, 11ஆம் வீடு கெட்டு போச்சு, 11ஆம் வீட்டில் ஒரு இந்த கிரகங்கள் உட்காந்துன்னா 6, 8ஆம் அதிபதி போல உட்காந்து இல்லை மாரகாதிபதி உட்காந்தா 11ஆம் வீடு கெட்டு போகும் சார். ஆமாம் சார், 11ஆம் வீடு கெட்டு போகும். அதனால என்ன கெட்டு போகும்? உங்கள் சித்தப்பா பாதிப்படைவர். இவ்வளோதான் விஷயம். உங்களுடைய சித்தப்பா பாதிப்படைவர், இளைய மனைவி அல்லது இளைய பின்ன கணவர் அப்படின்ற ஸ்தானம் பாதிப்படையும். பரவாயில்லையே, உங்க அப்பா நல்லா இருப்பார் மற்றும் உங்களுடைய முதல் கணவர் அல்லது மனைவி நல்லா இருப்பாங்களே. ஸோ இதனாலதான் அதை நியூட்ரல் ஸ்தானம்னு சொல்லுது. ஆனால் எல்லா அமைப்புகளிலும் இது வேலை செய்யாது. அப்படின்றதுனால தான் உபஜயஸ்தானம் என்னும் மாயை அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு ஒரு உண்மையான ஜாதகத்தை போட்டு என்னென்ன பாதிப்பை கொடுத்ததுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு போட போறேன். தொடர்ந்து பாருங்கள். சார், இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 29/12/1987 பிறந்திருக்கார். காலையில் 11:04 AM சென்னையில் பிறந்திருக்கிற இவர் ஒரு ஆண். இந்த ஜாதகர் 2023 என்னிடம் கன்சல்டிங் செய்தவர் தான். இப்போ சமீபத்தில் என்கிட்ட மறுபடியும் ஒரு வாட்டி கன்சல்டிங்க்கு வந்தார். இவருக்கு நடக்கிறது சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு. 2012 2017 2027 வரைக்கும் சந்திர தசை. தற்சமயம் நடப்பது சந்திர தசையில் சுக்கிரபுக்தி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. லக்னம் கும்ப லக்னம். லக்னத்திற்கு 2 குரு ராகு. குரு 26 டிகிரி. சந்திரன் அடுத்த பாவகத்தில் 5 டிகிரியில் இருப்பார். ஓகே. மற்றும் லக்னத்திற்கு 8 கேது மற்றும் லக்னத்திற்கு 9 செவ்வாய் 28 டிகிரியில் இருப்பார் குருவுடைய சாரத்தில். மற்றும் லக்னத்திற்கு 11 சூரியன் சனி புதன் 3 பேரும். மற்றும் லக்னத்திற்கு 12 சுக்கிரன். இதான் இவருடைய ஜாதக அமைப்பு. 2023 வந்த பொழுது நான் என்ன சொன்னேன்றது எனக்கே நினைவு கிடையாது. நான் அவர்கிட்ட கேட்டது, ஸோ நீங்கள் வந்திருக்கீங்க போல இருக்கு சார், 2023 வந்திருக்கீங்க போல இருக்கு அப்படின்னா, ஆமாம் சார் நான் வந்தேன். அப்போ நீங்கள் சொன்னது திருமண அமைப்பில் சற்று பிரச்சனைகள் இருக்குது, திருமணத்துக்கு தடைகள் இருக்குன்றத சொன்னீங்க. அதன் பிறகு இந்த சந்திர தசையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பணம் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதை சொன்னீர்கள். அதன் பிறகு நீங்கள் சொன்ன இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா, இந்த சந்திர தசையில் சதியில் தாய் மூலம் பாதிப்புகள் வரும், தாய்க்கு ஒரு கண்டம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. அப்படின்னா
ஓ அப்படி சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சந்திரதசை சுக்கிர புக்தி உங்களுக்கு நடக்குது. ஏன்னா ஒரு சில பேர் நான் ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு மறுபடியும் நம்ம வந்து பாஸ்ட்டை சொல்லி நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. அது அவங்களும் நேரமின்மை, இந்த நேரத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்களும் அதை விருப்பறது கிடையாது. பட் இருந்தாலும் நான் ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு பலன் சொல்லிட்டு ஆரம்பிப்பேன்ல. ஸோ நான் ஆரம்பிக்கும் போது சந்திரதசையில் சுக்கிர புக்தி உங்களுக்கு நடக்குது சார். இப்போ நீங்கள் வந்து வீடு மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அந்த வீடு மாறுற அமைப்புகளுமே கூட உங்கள் அம்மாவுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் வீடு மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மிக மிக முக்கியமாக உங்களுடைய நண்பர்களின் தூண்டுதல்னால இந்த வீடு மாறுற அமைப்புகள் இருக்குது சார்னு. 100க்கு 100 உண்மை சார். நான் இன்னும் 2 நாளில் வேறு வீடுக்கு போக போகிறேன். அவர் தான் சொன்னார், இன்னும் 2 நாளில் வேறு வீடுக்கு போக போகிறேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் கேட்டேன், என்ன சார் நான் சொன்னது உங்களுக்கு நடந்ததா? சார் நீங்கள் சொன்னது நடந்ததுனால தான் நான் மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை. நீங்கள் திருமண தடை இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்லலை. இன்னும் திருமணம் ஆகவில்லை. 87 பிறந்திருக்கார். இன்னும் திருமணம் ஆகவில்லை. அதன் பிறகு கண்டம் இருக்குன்னு சொன்னீங்க. சந்திரதசை குரு பக்தியில் என் தாய்க்கு ஒரு கண்டம் வந்தது. அதன் பிறகு பிரச்சனை வந்தது. பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னீங்க. ஆமாம் சார், நான் தொழில் செஞ்சிட்டு இருந்தேன். பண விஷயத்தில் சற்று கேர்ஃபுல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் 7 கோடி நஷ்டம், 7 crores லாஸ், 7 கோடி நஷ்டம். திரும்பி என்னால் மீண்டு வர முடியுமா, என்னுடைய ஜாதகம் தேருமான்னு கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து, மற்றும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசையை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வந்தேன். ஏன்னா நான் பிளான் பண்ணணும் அப்படின்றதை அவர் கூறினார். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, எதனால் ஒரு 7 கோடி ரூபாய் நஷ்டம்? உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டில் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி அமர்ந்திருக்கும் போது ஏன் இவ்வளவு பெரிய நஷ்டம்? ஏன் இவ்வளவு பெரிய பாதிப்பு? எதனால் இந்த பிரச்சனை? ஏன் திருமணம்? எவ்வளவு குவெஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ உபஜயஸ்தானம்ன்றது அது நியூட்ரலான ஸ்தானமாக செய்ததா அப்படின்னா ஆன்சர் இல்லை. அங்கே கெடுக்க தான் கெடுத்திருக்கு ஜாதகரை அப்படின்றதை நம்ம உணரணும். ஏன்னா இதனால தான் உபஜயஸ்தானம் என்னும் மாயை அப்படின்னு சொன்னோம். ஏன்னா பேசிக்காக என்ன நடக்குதுன்னா, வெளியிலெல்லாம் யூடியூப்லலாம் சேனல்லலாம் பார்த்துட்டு உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன செய்யும், 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடுக்காது, அதை பண்ணாது, இதை பண்ணாது, அமோகமாக இருக்கும், ஓஹோன்னு இருக்கும்னு சொல்கிறதை கேட்டுட்டு நிறைய மக்கள் தங்களுடைய அறியாமை காரணமாக கொண்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, பெருசாக இழக்கிறதுன்னு அடிப்படையில் போய் இவருக்கு 7 கோடி ரூபா நஷ்டம். இத்தனைக்கும் நான் சொல்லியிருக்கேன், பணம் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க, அவசரப்பட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நஷ்டம் வரும்ன்றதை சொன்ன பிறகும் அவரால் அதை காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. ஏன்னா சந்தர்ப்பமும் காலமும் சூழ்நிலையும் விதி பயன், இது நடக்கணுன்றது இருக்கு, நடக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த இடத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்தில் சந்திரன் 5 டிகிரியில் இருக்கார் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு சொன்னதுக்கு. முதல்ல சாரம் அமைப்புகள், சாரம் எங்கே வேலை செய்யும்? இப்போ ஒரு சில அமைப்பில் பார்த்தீங்கன்னா குரு 26 டிகிரி, சந்திரன் 5 டிகிரியில் இருக்கார். இங்கேயே போட்டுடுறேன், சந்திரன் 5 டிகிரியில் இருக்கார். அப்போ 5 டிகிரினா ஒரு 9 டிகிரியில் குருவும் சந்திரனும் சேர்க்கை இருக்கும்போது இந்த சந்திரன் சுபத்துவ சந்திரன் இல்லவா? 6ஆம் வீட்டு பலனை செய்தாலும் சுபத்துவமாக செய்யணும் இல்லையா? இதுதானே விதி, ரூல்ஸ், இதான ரூல்ஸு. இப்போ ஒரு சில இந்த சுபத்துவ பாபத்துவ கான்செப்ட்ஸில் இதான ரூல்ஸு. அப்போ அது நல்லதை செய்யணும் இல்லையா? இது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, இந்த ஜாதகர் போயிருக்கார், பலன் கேட்டிருக்கார், நிறைய இடத்துல பலன் கேட்டிருக்கார். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன பலன் தான் இங்கே வந்து நடந்தது அப்படின்றதுனால தான் மறுபடியும் 2023க்கு அப்புறம் மறுபடியும் கன்சல்ட் பண்ணுறோம். ஹி அக்செப்டட். ஆமாம் சார், நான் ஒரு 2-3 இடத்துல கிடத்தேன், நல்லா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நாங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் போச்சு, 7 கோடி ரூபா நஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒரு மனிதர் 7 கோடி ரூபா நஷ்டத்தில் அடைகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய அமைப்பில் இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள், சந்திரன் 5 டிகிரியில் இருக்கார், குரு 26 டிகிரியில், குருவும் சந்திரனும் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்தில். இது லக்னத்திற்கு 4ஆம் வீட்டுக்கு அமைப்புகள் தவறு. அப்போ வீடு, வாகனம், தான் சுகம் எல்லாம் கெடுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்.
எல்லாம் கெடுதுன்றதை புரிஞ்சுக்கணும். சந்திரனுக்கு சாரம் கொடுத்தது கேதுவாய் அந்த கேது சந்திரனுக்கு 6ல் லக்னத்திற்கு அஷ்டமத்தில் மறைவது தவறு. சாரம் கொடுத்தவனுடைய வலு மிக முக்கியம். இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, சில சமயத்துல சாரமே வேண்டாம், சாரத்தினால எந்த பலனும் இல்லை அப்படின்னா, இங்க லக்னத்தை நீங்க எந்த பக்கத்துல மாத்தி போட்டாலும் இந்த 7 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்றதை உங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இத்தனைக்கும் லக்னம் 21 டிகிரிலேயோ என்னமோ இருக்கும். லக்னத்தை எந்த பக்கம் மாற்றி போட்டாலும், மீனமாக போட்டாலும் 5ஆம் அதிபதினு ஆயிடும். கடகமாக இது மகரமாக போட்டாலும் அவர் 7ஆம் அதிபதி மற்றும் அருமையா சந்திரன் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னு வந்துடும். ஏன்னா சில சமயத்தில் ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறுவதில் ஒரு சில ஜோதிடர்களுக்கு உடன்பாடு கிடையாது. அவ்வளவு தூரம் நீங்கள் 1 மணி நேரம் தள்ளி போட்டு உங்களுடைய பலனை நிரூபிக்கணுன்றது கிடையாது. நம்ம இந்த கொடுக்கப்பட்ட ஜாதகத்துக்கே கரெக்டாக தானே பலன் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நேரத்தை மாற்றணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் மாற்றியும் பிரயோஜனம் இல்லை. ஏன் இந்த அமைப்பு 4ஆம் வீட்டுக்கும் இந்த குருவும் சந்திரனும் சேர்க்கை 4க்கும் 8க்கும் பாதிப்பு அது தவறு. சரி, அப்ப மீண்டு நிக்கிறாரே, 7 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் மனுஷன் நிக்கிறாரே, ராசியை ராசியாதிபதி தொடர்பு கொள்வது ஒரே அமைப்பு தான். ராசியை ராசியாதிபதி தொடர்பு கொள்வது ஒரு நல்ல அமைப்பு. மற்றும் இந்த இடத்து லக்னத்திற்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் லக்னத்திற்கு மறைந்தாலும் பரவாயில்லை, நன்றாக இருக்கிறார். புரியுதுங்களா? அண்ட் 2வது, ஏன் அவருக்கு இவ்வளவு நஷ்டம் தொழில்ல? ராசிக்கு 10க்கு சந்திரனே மாரகாதிபதி சார். ராசிக்கு 10க்கு சந்திரனே கெட்டவன். சந்திர தசை ஏன் கெடுக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும்ல. ராசிக்கு 10ஆம் வீடு மகரமாக வரும். மகரனுக்கு சந்திரனே கெட்டவன். அந்த மகரத்திற்கு சந்திரனும் குருவும் சேர்ந்தது மிகப்பெரிய தவறு. தொடர்பு கொண்டது மிகப்பெரிய தவறு. அதனால தான் இறக்கி விட்டுருச்சு. அதன் பிறகு மற்றும் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுக்கு சந்திரன் பாதகாதிபதியாகி மறைந்தது நல்லது, தவறு கிடையாது, நல்லது. ஆனால் அங்க மறைந்து அவர் கேதுவுடைய சாரம் வாங்கி அந்த கேது 10ஆம் வீட்டுக்கு கேது 11ல் அமர்ந்தாலும், நல்லா புரிஞ்சுக்கங்க, அமர்ந்தாலும் சனியுடைய 10ஆம் பார்வை வாங்குவது தவறு. எங்கே தவறு இல்லை சார். தவறுன்னு சொல்றீங்களே, ஏன் அதில் மறைந்திருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பெருசா போய்கிட்டே இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடியாது. ஒரு 15லேருந்து ஒரு 20 விதியை எடுத்துன்னு அடுக்குவேன். இதனாலதான் ஒரு விதியில, ஒரு அமைப்புல ஒரே இந்த கிரகம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம், செவ்வாய் சுக்கிரனை பார்த்ததுனால்தான் சுக்கிரன் கெடுபலன் செய்தார் அப்படின்றது ஜோதிடம் இல்லை. அதாவது சந்திரனுடன் குரு சேர்ந்ததனால்தான் சந்திரன் கெடுத்தார் என்பது ஜோதிடம் இல்லை. அது மட்டுமே ஜோதிடம் இல்லை என்பதை நம்ம உணர வேணும். ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள வரணும். ஜாதக கட்டமே ஒரு கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி. எவ்ரி டீடைல் மேட்டர்ஸ். ஒரு கிரைம் சீன் இன்வெஸ்டிகேட் பண்ண போன நீங்க சார் அங்க ஒரு கர்ச்சீஃப் கிடக்குது சார் அப்படின்னா அந்த கர்ச்சீஃபை எடுத்துப்பேன். கண்ணு முன்னாடி தெரியுது, கர்ச்சீஃபை எடுத்துப்பேன். கண்ணுக்கே தெரியல, கைரேகையெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது, கைரேகை தான் சாரம். கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன்ல கைரேகை தான் சாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜோதிடத்தில் சாரம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியல, கைரேகையெல்லாம் முக்கியம் கிடையாது, கைரேகைனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, சாரத்தினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பாரு, கத்தி ஆள் மேல குத்துப்பட்டு இருக்குது, கத்தி தான் முக்கியம், கத்தியை குத்தினவனுடைய கைரே இது கர்ச்சீஃப் தான் கீழே கடந்திருக்கு, அதுதான், அதனால இவன் தான் தண்டனைக்குரியவன்னு நீங்க எடுத்தீங்கன்னா தவறாக போய் யாரையோ ஒருத்தரை போய் பிடிச்சிக்கிட்டு ஜெயிலில் போடுற மாதிரி போயிடும். அதன் அடிப்படையில் தான் ஜோதிடமும் அதன் அடிப்படையில் தான். எப்படி ஒரு கிரைம் சீனுக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல கைரேகையுடைய அமைப்புகள் மிக முக்கியமோ அதுபோல தான் சாரம் ஜோதிடத்தில் மிக முக்கியம். இந்த இடத்தில் கேதுவை சனி பார்க்காமல் இருந்திருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்காது. மற்றும் இந்த ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு இந்த குரு தொடர்பு கொள்ளாமல் இருந்திருந்தார்னா ராசியை இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்காது. எத்தனை பிரச்சனைகள் வருது பாருங்க. ஸோ இதன் அடிப்படையில் இதுக்கப்புறம் மறுபடியும் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார்.
இதோட முடிச்சுட்டு கன்சல்டிங் முடிச்சுட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டே அகைன் மறுபடியும் ஒரு கன்சல்டிங் போட்டார். என்ன சார் இப்போ தானே உங்களுக்கு கன்சல்டிங் சொன்னேன், திருப்பி கன்சல்டிங் போட்டிங்க? இல்லை சார், ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் அப்படின்னார். சரி சொல்லுங்க சார். எனக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏதேனும் வருமா, இருக்கா, நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, இருக்கா, வருமா, என்ன அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்ன பதில், சார் உங்களுக்கு லக்னத்திற்கு 3ஆம் இடம் பாதிப்படைஞ்சிருக்கு, லக்னத்திற்கு 3ஆம் இடம் பாதிப்படைஞ்சிருக்கு. தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக பிற்காலத்தில் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் நிறைய குண்டடிச்சிருவீங்க. மற்றும் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் சொல்லக்கூடிய லிவர் சார்ந்த பாதிப்புகளும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இருக்கும் சார், போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சபாஷ், எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது. அவர் சொன்ன பதில், ஃபேட்டி லிவர் இருக்குது. நான் ஏன் குண்டாரேன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது. நான் போய் தைராய்டு டெஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் பேச்சு, வேறு எதுவுமே கிடையாது. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இது மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு சொல்வது. ஒருத்தருக்கு என்ன பாதிப்பு அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மருத்துவ ஜோதிடம். சார் மருத்துவ ஜோதிடத்தில் அப்படி என்ன சார் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா, மருத்துவ ஜோதிடம் பை இட் செல்ஃப் இஸ் அ ஓஷன், ஒரு பெரிய ஓஷன். அதை கரை கடந்தவர்கள் யாருமே கிடையாது. ஜோசியத்தையே கரை கடந்தவர்கள் யாரும் இல்லைன்னா மருத்துவ ஜோதிடம் இன்னும் டீப்பு. அப்போ மருத்துவ ஜோதிடத்தும் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்? எந்த ஜோதிடராக இருந்தாலும் ஒரு 30-40% மருத்துவ ஜோதிடம் தெரிந்து ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா அவர்கள் ஜோதிடத்தை கற்கவில்லை சரியாக என்று அர்த்தம். இதுதான் உண்மை. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம். உங்களுடைய ப்ரெடிக்ஷன், ஒரு ஜோதிடருடைய ப்ரெடிக்ஷன், ஒரு உதாரணத்துக்கு நானே ப்ரெடிக்ட் பண்ணுறேன்ப்பா சார், நீங்கள் செவ்வாய் திசையில் மிக அற்புதமாக நிறைய பணம் வரும் சார், பிரமாதமாக இருக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, ஜம்முன்னு இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரெடிக்ஷன் இது கிடையாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சந்திரதிசை சூரிய புக்தியிலேயே அவருக்கு உடலில் மிக மிக கடுமையான நோய் வந்து விட்டது என்றால், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஓகே, அதனால் இந்த ஜாதகர் பார்க்குறவங்க பயந்துடாதீங்க, அந்த ஜாதகருக்கு சொல்கிறேன். சந்திரதிசை சூரிய புக்தியிலே மிக கடுமையான ஒரு நோய் வந்துருச்சுன்னா அவர் ஏன் சார் வெளிநாட்டுக்கு போகிறாரு? போக மாட்டார். ஸோ ஒரு பலனை மாற்றக்கூடிய மிக முக்கியமான விஷயம் மருத்துவ ஜோதிடத்தில் இருக்குது. மருத்துவ ஜோதிடத்தில் வில்லனே குருவும் சுக்கிரனும் தான். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சாரம் இல்லாமல் மருத்துவ ஜோதிடம் ஒரு இன்ச்சு கூட கிடையாது, ஒரு இன்ச்சு கூட கிடையாது சாரம் இல்லாமல். ஸோ அப்போது இது ரொம்ப முக்கியம். மருத்துவ ஜோதிடம்ன்றது பொருத்தம் பார்க்குறாங்க, பொருத்தம் பார்த்து சேர்க்குறாங்க. இந்த சுக்கிரன் நல்லா இருக்கா இந்த ஜாதகத்துக்கு, இந்த ஜாதகத்துக்கும் சுக்கிரன் நல்லா இருக்கு. இந்த ஜாதகத்தை சனி பார்க்குதா, லக்னத்தை சனி பார்க்குதா, இந்த ஜாதகத்துக்கு லக்னத்தை செவ்வாய் பார்க்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிடலாம். சஷ்டாஷ்டக கிரகம் கிடையாது, எதெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து வச்சிருவாங்க. ஆனால் மருத்துவ ஜோதிடம்ன்றத ஒரு கான்செப்டே பார்க்க மாட்டாங்க. ஆயுள் கண்டம் இருக்கான்னு மட்டும் பார்ப்பாங்க. சேர்க்கும் பொழுது, ஜாதகத்தை சேர்க்கும்போது ஆயுள் கண்டம் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் மருத்துவ ஜோதிடத்தை பார்க்க மாட்டாங்க. சேர்த்த பிறகு ஜாதகருக்கு திடீர்னு ஒரு நோய் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டார், ஒரு ஸ்ட்ரோக் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டார். சேர்த்து வைத்ததுக்கு பலன் என்ன? அப்போ அந்த சேர்க்கலாமா வேண்டாமான்றதை நீங்கள் அந்த மருத்துவ ஜோதிடத்தை தொட்டு பார்க்க வேண்டாமா? பலனை மாற்றக்கூடியது இல்லையா மருத்துவ ஜோதிடம்? அப்போ இவருக்கு சொன்னது, சார் பெரிய லிவரில் பாதிப்பு வந்துடுமா? சார் லிவர் பாதிப்பு இருக்குது உங்களுக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் ஜாஸ்தி சாப்பிட்றத நிறுத்துங்க. இட்ஸ் கால்டு கிளட்டனின்னு பேர். ஜாஸ்தி சாப்பிட்றத நிறுத்துங்க. வாய் ருசிக்காக சாப்பிட்றீங்க, அந்த ருசிக்காக சாப்பிடாதீங்க. வயிற்றுக்கு மட்டும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. இவ்வளோதான் விஷயம். நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது சார், மற்றும் டாக்டர்கிட்ட நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணிக்கங்க அப்படின்றதை கூறி நிறுத்தி கொண்டேன். எதுக்காக சொல்லணும்னா, இதெல்லாம் ஒரு கட்டாயம் தேவை. புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. ஏன்னா தவறான ஒரு சில புரிதல் ஜோதிடத்திற்குள் இருக்குது. அதை எடுத்து வெளியில், களை எடுத்து வெளியில் வைக்கணுன்றதுக்காக தான் நான் வைக்கிறேன்.
நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே இந்த வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். உங்களுடைய சப்ஸ்கிரைபு இதுபோல் பல வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்காகத்தான். ப்ளஸ் ஒரு சின்ன சப்போர்ட் திஸ் சேனலை என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட், அதுதான் அந்த சப்ஸ்கிரைபும் லைக்கும். கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் போடுங்க. ஸோ அப்போது மருத்துவ ஜோதிடம்ன்ற ஒரு கான்செப்டையே தொடாத ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். திருமண பொருத்தம் பார்க்குறாங்க, பலன் சொல்கிறாங்க. தவறான அமைப்பு சார். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஜாதகத்திற்கு நீங்கள் கூட தான் முதல்ல பலன் சொல்லலை, மருத்துவ ஜோதிட படி பார்த்து பலன் சொல்லலை, அதுக்கப்புறம் அவர் கன்சல்ட்டிங்கில் கேட்ட பிறகு தானே சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் நானும் சொல்லலை, கேட்ட பிறகு தான் சொல்கிறார். நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறேன். இவ்வளோதான் விஷயம். அந்த ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேளுங்க, எனக்கு உடம்புல ஏதாவது வியாதி வருமா, எனக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத நீங்கள் கேளுங்க. கேட்டால் தானே தெரியும். ஒரு ஜோதிடரை இப்போது ரொம்ப சிம்பிள், நமக்கு அதாவது எது பர்னிங் இஷ்யூஸோ அதுக்கு தான் ஜோதிடத்தில் பலன் சொல்லுவாங்க. நமக்கு இப்போ அதிகமான தாக்கம் எதில் இருக்குது அப்போ பலன் சொல்லுவாங்க. இங்கே அதிகமான தாக்கம் தொழில் அமைப்புகள்லையும் இவருடைய திருமண அமைப்புகள்லையும் மற்றும் இவருடைய தாயிடமும் தான் இருந்தது. அதனால தான் நான் மருத்துவ ஜோதிடத்தை தொடரல. பல ஜாதகத்திற்கு பார்த்த உடனே, இல்லையே உங்களுக்கு நேர்த்திக்கு அடிபட்டிருக்கணுமே, நேர்த்திக்கு பஞ்சாயத்து ஆகிருக்கணுமே, நேர்த்திக்கு உங்களுக்கு உடலில் நோய் இருக்கணுமே, தலையில் கட்டி இருக்கணுமேனு கேட்டிருக்கேன். ஆமாம்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஏன்னா அது பர்னிங் இஷ்யூஸாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே அமைப்புகளில் பார்க்கக்கூடாது நம்ம. ஸோ மருத்துவ ஜோதிடம் பார்க்காத ஜோதிடர் பார்த்துக்கணும். பார்க்காத ஜோதிடர்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஜோதிடராக இருந்தால் மருத்துவ ஜோதிடத்தில் குறைஞ்சபட்சம் 30% தெரிஞ்சிருக்கு. நான் சொல்கிறது மினிமம் தெரிஞ்சிருந்தால் தான் அடுத்த கட்டத்திற்கே நகரலாம் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் பார்ப்போம் நண்பர்களே. நன்றி.